வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு அவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும். வேதத்தில் லூக்காவின் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிங்க, 2வது அதிகாரத்தில், லூக்கா 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் கேட்டதை அவர்கள் வாழ்க்கையில என்ன செய்தார்கள்? சொல்லுங்களேன். கேட்டு பைபிள் பாருங்களேன், கேட்டு கண்ட. ஆமென். இந்த 10 வருஷத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் கேட்டதையெல்லாம் உங்க கண்கள் காணும்படி எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். கேட்டதையெல்லாம் நாம் காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நன்மையை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார், அதை கேட்டோம், அதை இந்த நாளிலே நாம் கண்டிருக்கிறோம். கண்டவங்க சொல்லுங்களேன் நன்றி. ஹல்லேலூயா. கேட்டதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய வைத்திருக்கிறார்? காண செய்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் அவர்கள் தேவனை என்ன செஞ்சாங்களா? தேவனை என்ன செஞ்சாங்களா? எத்தனை பேர் வாய்களை திறந்து 10 மாதம் நான் கேட்டதையெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தைகள், நான் உனக்கு இந்த நன்மையை தருவேன், இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், நான் கேட்டேன், இன்றைக்கு அதை என் கண்ணில் நான் காணும்படி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண வைத்திருக்கிறார். என் வீட்டில் அதெல்லாம் காண வைத்திருக்கிறார். என் கைகளில் அதை காண வைத்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, கண்ட எல்லாவற்றிற்காகவும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த அறிவு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். வேதத்தை அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஓசியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் என்ன செய்யாது போனாளாம்? அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் யாருடையதாக்கினாங்களாம்? பாகாலுடையதாக்கினார்கள். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் அது எதுதான்? பாகால் தான், விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் யார் கொடுத்தது தான்? இந்த 10 மாதங்கள் என் வாழ்க்கையில் இந்த நன்மைகளை கொடுத்ததுலாம் யாரு தான்? அங்க வேதம் சொல்லுகிறது, தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் யார் கொடுத்தார் என்று அறியணுமா? அவர் இயேசப்பா. ஹல்லேலூயா. வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினது யார் தான்? அவர் தான். அதை உணர்ந்து வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் யார் தான்? ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் நான் கர்த்தரை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒவ்வொருடைய வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் கண்டவைகளை கேட்டவைகளை எல்லாம் கர்த்தரை வாழ்க்கையில காண செய்திருக்கிறாரு. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா என் கையில் இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் திராட்சரசமா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், தானியமா இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், எல்லாமே ஏசப்பா எனக்கு தந்தது. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. ஆமென். என் பலத்தினாலோ என் பராக்கிரமத்தினாலோ அல்ல, எல்லாம் யார் கொடுத்ததுதான்? ஆமென். அந்த அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே சொல்ல, அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்களே. ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ என்ன இல்லாம போயிட்டு? அறிவில்லாம போயிட்டு. அறிவில்லாமல் என் ஜனங்கள் என்ன ஆகிறார்களே? சங்காரமாகிறார்களே. இன்றைக்கு எந்த அறிவு வேணும்? எனக்கு கொடுத்ததெல்லாம் யாரு தான்? தாவீது அதுதான் சொல்றாரு. அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கே அந்த அறிவு தாவீதுக்கு இருந்தபடினால தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில கொடுத்ததெல்லாம் யாரு தான்?
ஒரு வசனம் வேதத்தில் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயுவில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்களானவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன். ஆமென். சகலவித நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? ஜீவனுள்ள. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க? நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை கொடுத்தவர். நான் இந்த 10 மாதங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு இந்த நன்மையை கொடுத்தார். அவர்தான் எனக்கு இந்த பைக்கை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு இந்த காரை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு இந்த நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க. நான் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளை எனக்கு கொடுத்த என் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு கொடுத்தது. வேதத்தில் இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க. யோவான்ல 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டானது எல்லாம் யாராலதான்? சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல உண்டானது எல்லாம் யாராலதான்? அவராலேதான். அவராலே அல்லாமல் என் வாழ்க்கையில ஒண்ணு உண்டாகல. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில உண்டானது எல்லாம் அவராலதான். என் வாழ்க்கையில உண்டானது எல்லாம் அவராலதான். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டானது எல்லாம் அவராலதான். என் வீட்டுல உண்டானது எல்லாம் அவராலதான். அவராலே அன்றி ஒன்றுமே என் வாழ்க்கையில இல்ல. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. 2 கரம் உயர்த்தி. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க சத்தமா. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர். உரத்த சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எல்லாப்பா இந்த நன்மைகளை எல்லாம் நீங்களாம் தந்தீங்க. ஆமென். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே கேட்டதை எல்லாம் இன்னைக்கு காண வச்சிருக்கிறீங்களப்பா. எல்லாமே நீங்க தந்தது அப்பா. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே. வேதம் சொல்ல உண்டானது எல்லாம் யாராலதான்? எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கையில உண்டானது எல்லாம் அவராலே அன்றி என் வாழ்க்கையில ஒண்ணுமே. அதனால வேதம் சொல்லுகிற, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை என்ன செய்ய முடியாதான்? பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க இந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு கத்ததுதான். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷாவு பிரதர்ட்ட சில நேரம் பேசிட்டு இருப்போம். சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்.
அவர் ஒரு டோன் அதை உருவாக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பார்த்தார். ஏன்னா அவர் எப்போதும் அந்த மியூசிக் காரியங்கள் இந்த டோனை உருவாக்குவதற்கு வெளியே இருந்து வாங்குவார். அந்த டோன் ஒரு தடவை அவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சுமார் 30,000 ரூபா ஆகுமா, 30,000 ரூபாய்க்கு மேலே ஆகும் அவருடைய அந்த டோன் இன்ஸ்டால் பண்ணுவதற்கு. ஆனால் அவருக்குள்ள ஒரு காரியம் வந்து, இல்லை இந்த டோனை நானே உருவாக்குனா என்ன, அந்த டோனை அவர் உருவாக்க நினைச்சாரானாலும் அவரால் என்ன செய்யலை, முடியலை. என்னென்னமோ தலைகளை நின்று பார்த்தாரு, அந்த டோனை என்ன செய்ய முடியலை, உருவாக்க முடியலை. அப்போ அவர் சொன்னதை நான் சொல்றேன். அப்போ ஏசப்பாவை நோக்கி பார்த்தாரா, அவர் ஒரு சின்ன காரியத்தை இதை இப்படி பண்ணுப்பான்னு சொன்னாரா, அதை அப்படி பண்ணும் பொழுது அந்த டோன் அவரை சொந்தமாய் உருவாக்கக்கூடிய ஒரு கருவியை கொடுத்தார். அது அவருக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக கீபோர்டிஸ்ட் அவருடைய டோன் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சகல விதமும் யாரால தான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏசப்பா மற்றும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த டோனை என்னால் என்ன செய்திருக்க முடியாது, உருவாக்கி இருக்கவே. அந்த அறிவு நமக்கு இருக்கணும். எல்லாம் யார் தந்ததுதான், அந்த அறிவு யோபுக்கு இருந்தது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் யார் கொடுத்தா, அதை உணர்ந்து சொல்றவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? மகிழ்ச்சியோடு சந்தோஷமா எல்லாரும் 2 கரம் கொட்டி பாடலாமா? எல்லாரும் 2 கரம் கொட்டி. எல்லாமே நீ தந்தது, அறிக்கை செய்து பாடுவோம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ என் வாழ்விலே, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே. ஆமே, என் வாழ்விலே எல்லாமே முழு பலத்தோடு. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வானம் பூமி நான் தங்கி தாமதிப்பதற்கு ஒரு நல்ல வீடு, என் உணவு எல்லாமே நீங்க தந்ததுதாப்பா, உமக்கு நன்றி. வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால். கரம் கொட்டி பாடலாம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தாமே, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. அன்பு உணர்வுள்ள இதயம், உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீ தந்தது, அன்பால் தான். கரம் கொட்டி பாடலாம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே சத்தமாய் இயேசுவே. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என்
கொட்டி வாயை திறந்து சொல்லுவோம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ ஆமெனப்பா, எல்லாமே நீ. ஹல்லேலூயா, நீ தந்தது. எல்லாரும் கரம் கொட்டி அந்த முதல் ஸ்டான்ஸாவை எல்லாரும் வாய்களை திறந்து பாடலாமா? வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம் எல்லாமே நீங்க தந்ததுதான்ப்பா. இதுல நான் பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. உம்மை நான் உயர்த்துகிறேன். வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வானம் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்லம். கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தாமே. கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் ஆமே. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமே, என் வாழ்விலே. எல்லாரும் வாய்களை திறந்து ரெண்டு கரம் கொட்டி ஆவியில நிரம்பி சத்தமாய் ஆமென். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் எல்லாரும் சத்தமா பாடலாமா? எல்லாமே நீ தந்தது, எல்லாமே என் வாழ்விலே. ஆமே, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே. அவருடைய அன்பை ருசித்து சொல்லுவோமா? என் வாழ்விலே என் ரெண்டு கரம் கொட்டி எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாம் ஆமே. ஹல்லேலூயா, ஆமே. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே. சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. எல்லாமே ஆமே. மீண்டும் ஒரு முறை முழு பலத்தோடு. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே ஆமே. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில உண்டானது எல்லாம் என் ஏசப்பாவால தான் சொல்ல சொல்ல. இதோ ஒரு வல்லமை, இதோ ஒரு அக்கினி உங்களை பலப்படுத்த போகிறது, உங்களை பலப்படுத்த போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் 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 இயேசுவே நீரா 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 நீரா. சொல்லுங்க வாயை திறந்து. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே ஆமே. இந்த வார்த்தையை சொல்ல 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 பிசாசு உங்களை விட்டு விலகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். எல்லாமே யார் தந்தது? ஆமென். அதை அறிக்கையிட்டார் யோபு. எந்த சூழ்நிலையிலும் யோபு ஹல்லேலூயா என் வாழ்க்கையில பிசாசுக்கு என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லை, உரிமை இருக்குன்னு சொல்லவே இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு அவன் மேல கவனம் வச்சாராம். எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? யோபு விட்டு. ஆனா யோபு சொன்னதெல்லாம் சொன்னாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு. ஒரு சூழ்நிலையில கூட பிசாசிய நன்மையை எடுத்துட்டான்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, என் நன்மையை எடுப்பதற்கு சாத்தானுக்கு என்ன கிடையாது. ஹல்லேலூயா. என் சமாதானத்தை எடுப்பதற்கு சாத்தானுக்கு, என் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுப்பதற்கு சாத்தானுக்கு. அதான் யோபு அறிக்கை செஞ்சார். ஆமென். கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தார். பிசாசுக்கு என் வாழ்க்கையில் என்ன கிடையாது. வேலையை இந்த
இந்த வார்த்தையை சொல்லி 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 அறிக்கையிட கர்த்தர் யோபனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். வேதம் சொல்லுகிறது, இந்த துதியின் அனுபவம் தான் யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை எப்படி மாத்திட்டு. எதுக்கு தெரியுமா? அவருக்கு ஒரு பெரிய அறிவு இருந்தது. எனக்கு கொடுத்ததெல்லாம் யார் தான்? ஹல்லேலூயா. அவர் தான் என்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்கிட்ட இருந்து எடுத்ததை அப்படியே கொடுக்க மாட்டாரு. 1000ஆய் பழுக பண்ணி தான் எனக்கு கொடுப்பார். கோடியாய் பழுக பண்ணி தான் எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு வாய்களை திறந்து சொன்னார், கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் 2 கரம் உயர்த்தி சொல்றீங்க? எல்லாமே நீங்க தந்தது. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஆமென். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே. நான் நிற்பது நீங்க தான், நான் நிர்மூலமாகாது இருப்பது நீங்க தான் சொல்றவங்க அப்படியே 2 கரம் உயர்த்தி, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிற்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். வாயை திறந்து சத்தமா சொல்லலாமா? வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. எல்லாமே உங்க கிருபைதான்ப்பா, எல்லாமே நீங்க தாயா. இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிடுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து மீண்டும் ஒரு முறையாய் 2 கரம் உயர்த்தி, இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே. இந்த சத்தம் உங்ககிட்ட இருந்து வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த வார்த்தையை சொல்லணும். வாய்களை திறந்து 2 கரம் உயர்த்தி வாய்களை திறந்து அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இதுவரை நிற்ப இனிமே எல்லாமே. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே. நாமே பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபை. சத்தமா சொல்லுங்க. ஆமென். பெருமை பாராட்டிட தாங்கி நடத்துவது. ஆமென். நன்றி சொல்லி துதி பாடி மனதா 2 கரம் உயர்த்தி வாழ தெரியாதையா நீங்க இல்லாம. நீங்க தாயா என் நன்மைக்கு காரணம், நீங்க தான். ஆமென். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே இயேசுவே, எல்லாமே எல்லாம் நீர் தந்தது. பெருமை பாராட்டிட நடத்துவது எல்லாமே நீங்க தந்ததப்பா. ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது. ஆமென். நன்றி சொல்லி துதி பாடி எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே. அந்த அறிவு யோபுக்கு இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அந்த அறிவு அவர்கிட்ட விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை.
அந்த அறிவு இருந்தது. எல்லாமே அப்பா எனக்கு தந்தது தான். அதனால தான் யோபனுடைய பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்ததெல்லாம் யார் கொடுத்தது தான். அதை நினச்சி கர்த்தரை துதிங்க. வரப்போகிற 11வது மாதத்தை முன்பு இருந்ததை விட 1000 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துதிங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார்.